அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனாவையும் வணங்குகிறேன். இது நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. இந்த பாரத தேசமானது காந்தியின் தேசம், அம்பேத்கரின் தேசம், பெரியாரின் தேசம் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது. மோடி அவர்கள் இதை கோல்வால்கரின் தேசம், சவார்கரின் தேசம் என்று மாற்ற திட்டமிட்டு நேரடி நியமங்களை மத்திய அரசில் நியமித்து உயர் பதவிகளில் அவளை நியமித்து இவர் மற்றவர்களை, பழங்குடியினரை, பிற்படுத்தப்பட்டவரை மேலும் தாழ்ந்து போக, வீழ்ந்து போக செய்ய திட்டமிட்டார். இதை எதிர்த்து நமது ராகுல் காந்தி அவர்கள், வடக்கே பாஸ்வான் அவர்கள், தெற்கே நமது திராவிட பேரரசர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொதித்து எழுந்தார்கள், எச்சரித்தார்கள். இது நடக்காது, நடக்க விடமாட்டோம் என்றார்கள். இன்று மோடி பணிந்துள்ளார். நேரடி நியமனங்கள் மத்திய அரசில் கிடையாது என்பதை ஒத்துக்கொண்டுள்ளார். எச்சரிக்கையாக இருங்கள், இது காந்தியின் தேசம்.